விபத்து ஏற்பட்ட இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கு. அவருக்கு அறுவை சிகிச்சை பண்ண போறாங்கன்னு தகவல் வெளியாச்சு. இதை தொடர்ந்து அவர் இப்ப எப்படி இருக்காரு, அவருடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. வாங்க அவர் எப்படி இருக்காரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம தமிழ் சினிமாவுல இசையமைப்பாளரா நுழைந்து நிறைய திறமையாள நடிகர், தயாரிப்பாளர், படத்தொகுப்பாளர்னு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில விஜய் ஆண்டனி அவர்கள் பிச்சைக்காரன் படம் வந்து எடுத்திருந்தாங்க. அது நல்லாவே வரவேற்பு பெற்று இருந்துச்சு. இப்ப பிச்சைக்காரன் 2 படம் எடுக்கிறதுக்காக தான் மலேசியாவுக்கு போயிருக்காங்க. அங்க வந்து ஒரு பாடல் காட்சி படமாக்கப்பட்டிருக்கு. அந்த சமயத்துல தான் இவருக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு. படகுல வந்துட்டு இருக்கும் போது இவரோட படகு வந்து விபத்தாயிருச்சு. அப்படியே நீர்ல வந்து விழுந்துட்டாரு. இவருக்கு நீச்சல் தெரியாது. இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் ரொம்ப அதிக அளவுல சமூக வலைதளத்துல போயிட்டு இருந்துச்சு. மூச்சு விட சிரமமா இருக்கு, அறுவை சிகிச்சை பண்ண போறாங்க, அவரோட முகமே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெளியாச்சு. இது எல்லாத்தையுமே இப்ப வந்து சுசீந்தர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் ஆண்டனி அவர்களுக்கு பிச்சைக்காரன் 2 படப்பிடிப்புல விபத்தாச்சு. விபத்துல காயமாச்சு. காயமானதுக்கு அப்புறமே அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. 2 நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. சென்னையில இருக்க அவருடைய வீட்டுல தான் இருக்காரு. 2 வாரம் டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. மத்தபடி வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சீக்கிரமா ரசிகர்கள் கிட்ட அவர் பேசுவாரு, வீடியோ வழியா பேசுவாரு. யாருமே பயப்படாதீங்க, தவறான தகவலை நம்பாதீங்க, வதந்திகளை பரப்பாதீங்க, வதந்திகளை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இப்போ வந்து இயக்குனர் சொல்லியிருக்க இந்த விஷயம் சமூக வலைதளத்துல வெளியாகி இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அவருடைய முகமே வந்துட்டு தெரியாம போயிருச்சு, அவரோட முகம் வந்து அழுகி போயிருச்சு, அவர் அப்படியே தண்ணிக்குள்ள போயிட்டாரு, அப்படி இப்படின்னு நிறையவே நியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இதை பார்த்து அவங்களுடைய குடும்பமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா அப்பவே வந்துட்டு உறுதியான தகவல்கள் எதுவுமே வெளியாகல. அப்பவே வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் வெளியாகி இருந்துச்சு. அவரோட தரப்புல இருந்து எந்த ஒரு விஷயமும் சொல்லல. இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து அதிகமா பரவ ஆரம்பிச்சதாலதான் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அவர் சீக்கிரமா மீண்டு வரணும், சீக்கிரமா வந்துட்டு அவர் படங்கள் நடிக்கணும், மறுபடியும் அவரை பார்க்கணும், சீக்கிரமா அவரை வீடியோ பதிவிட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் தான் வெளியாகி இருக்கு. ரசிகர்களும் அவர் நலம் பெறணும் அப்படிங்கறது தான் வந்துட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு செய்தி எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ரொம்ப யதார்த்தமா நடிப்பாரு, ரொம்பவே அவருடைய கதைகள் நல்லா இருக்கும், படமும் வந்துட்டு நல்லாவே இயக்குவாரு, எல்லா விஷயங்களுமே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதனாலதான் இவருக்காக இவ்வளவு தூரம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. சோ இந்த விஷயம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க. மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.